பங்கு சந்தையில் இன்னைக்கு நடந்த முக்கியமான செய்திகளை விரைவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் இன்னைக்கு ஆரம்பிக்கிறப்ப சிறிய ஏற்றத்தில் ஆரம்பிச்சு முடியறப்ப சிறிய இறக்கத்தில் முடிவடைஞ்சது. பேங்க் நிஃப்டியினுடைய இறக்கம் தான் இன்னைக்கு மார்க்கெட் இறங்கிறதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது. என்பிசிசி அப்படிங்கிற கவர்மெண்ட் செக்டாரை சேர்ந்த ஒரு கன்சல்டன்ட் நிறுவனத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். 878 கோடி ரூபாய்க்கான ஒரு ஆர்டர் இந்த நிறுவனத்துக்கு தற்போது கிடைச்சிருக்கு. இந்த தகவல் காரணமாக இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு ஏற்றத்தில் முடிவடைஞ்சது. ஆக்ரோ சம்பந்தப்பட்ட ஷேர்ஸும் ஆக்ரோ கெமிக்கல் இருக்கக்கூடிய ஷேர்ஸும் இன்னைக்கு ஒரு சிறிய ஏற்றத்தில் முடிவடைஞ்சது. இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஆல்காலிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கடந்த சில மாதங்களாகவே தொடர் ஏற்றத்தில் இந்த ஷேர் இருக்காங்க. கெமிக்கல் செக்டாரில் இருக்கக்கூடிய இந்த ஷேரை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கும் ஒரு நல்ல ஏற்றத்தில் இந்த ஷேர் இருக்குது. பேயர் கிராப் சயின்ஸ் அப்படிங்கிற ஆக்ரோ ரிலேட்டட் ஒரு கம்பெனி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கடந்த சில நாட்களாகவே இந்த ஷேர் ஒரு ஏற்றத்தில் இருக்காங்க. தற்போது லாக்டவுனில் வந்து ஹை ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஷேர். பங்கு சந்தையில் முதலீடு பண்ண ட்ரேட் பண்ண டிமேட் அக்கௌண்ட் அவசியம். உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கராக இருக்கிற எங்ககிட்ட நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க.